நம்மளுடைய ஐரிஸ், அதாவது நம்மளுடைய கருவிழி, கண்ணில் கருவிழி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்மளுடைய பாடியோட பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே டிஃப்ரெண்ட் ஜோன்ஸில் நம்மளுடைய கருவழியில் ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. ஒரு ஜோன்லேயுமே இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த லென்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டமக் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்கின் ஏரியா வந்து நம்ம தனியாக ஜோன் இருக்குது. இந்த மாதிரி தனித்தனி ஜோன்ஸில் வந்து நம்ம எல்லா ஆர்கன்ஸையுமே நம்ம பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு லீஷன் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போது கொஞ்ச நாளாக தான் எனக்கு வந்து இந்த கரும்புள்ளிகள் வருது, இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்ததில்லை அப்படின்னு இருக்கலாம். இல்லை ரொம்ப நாளாக எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒரு வகையில் வந்து அந்த ஐரிஸில் நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியும். இது மட்டும் இல்லை, நம்மளுடைய அந்த கான்ஸ்டியூஷன், உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதுக்கு நீங்கள் இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் கூட நம்மளால் ஐரிஸில் டயக்னோஸ் பண்ண முடியும்.